ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்கால எழுச்சிகள் என்ற தலைப்பிலிருந்து 5வது வீடியோ பார்க்க போகிறோம். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனம் அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 வந்து வெளியிட்டிருப்பாங்க. மருது சகோதரர்கள் வந்து எங்கே தூக்கிலிடப்பட்டார்கள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் வந்து தூக்கிலிடப்பட்டார்கள். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 அக்டோபர் 24 வந்து தூக்கிலிடப்பட்டார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊமைத்துறையும் செவத்தையமும் வந்து எங்கே தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 நவம்பர் 16 பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தலை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய தம்பிகள் இவங்க. ஊமைத்துறையுடைய இயற்பெயர் என்னென்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 2 வந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 4 கேட்குறது வாய்ப்பு இருக்குது. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா குமாரசாமி நாயக்கர் என்பது வந்து இயற்பெயர். ரொம்ப முக்கியமானது. தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுவது யாருடைய கழகத்தை வந்து தென்னிந்திய புரட்சி என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களுடைய கழகத்தை வந்து தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. பாளையக்காரர்கள் முறை எப்போது முடிவுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்நாடக உடன்படிக்கையின்படி வந்து பாளையக்காரர்களுடைய முறை வந்து முடிவுக்கு வந்திருக்கும். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூலை 31 வந்து முடிவுக்கு வந்திருக்கும். இந்த கொஷின் வரப்போகிற குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறை எப்போது முடிவுக்கு வந்தது, எந்த ஆண்டு அப்படின்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1801 ஜூலை 31. அதே போல் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உடன்படிக்கையின்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்தது தீரன் சின்னமலையுடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி என்பது அவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர். இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. வரப்போகிற குரூப் 4 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவர் பார்த்திங்கன்னா சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறைகளையும் வந்து கற்று தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை என்பவர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த கூற்று வந்து கேட்டு யார் இந்த வரிகளை வந்து சொன்னது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.